ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னா, சினிமா டிக்கெட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஷன் சாங்ஸ், அதோட இதுக்கு முன்னாடி 7 பாட்டு பார்த்துருக்கோம். இப்போ 8வது பாட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்கள் சொல்கிற வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான ஒரு ஜெனியூனாக ஒரு புதுசாக ஒரு வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்காக தான் ரியாக்ஷன் சேனல்ங்கிறது. நான் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் போடுற வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்க போகிறேன். என்ன வீடியோக்கு பார்க்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதாவது தாத்தா, பாப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை திருப்பி படிச்சாலும் அதே வார்த்தை தான் வரும். இதைத்தான் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2-3 வார்த்தைகளை சொல்ல சொன்னாலே நம்ம யோசிப்போம். மதன் கார்கி இந்த பாலிண்ட்ரோம் வார்த்தைகளை வச்சு தமிழ்ல ஒரு பாட்டே எழுதியிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? புரியலையே. ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு எப்படி எழுதியிருப்பாரு? 2016 வினோதன் படத்துக்காக வந்த பாட்டு இது. இந்த படத்தோட ஹீரோ வருணுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது ஒரு விதமான மனசுழற்சி வியாதி இருக்கும். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு பாதி எப்படி இருக்கோ இன்னொரு பாதியும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டர் அந்த ஹீரோக்கு. இதனால அவருக்கு வர லவ் சாங் கூட பாலிண்ட்ரோம்ல, அதாவது வார்த்தையோட முதல் பாதியும் பிற்பாதியும் ஒரே மாதிரி வர வார்த்தைகளா வச்சு பாட்டு எழுதியிருக்காரு மதன் கார்கி. இப்படி பாட்டு முழுக்க இருக்காங்க. நம்மள 10 வார்த்தையில சேர்த்து சொல்ல மாட்டோம். வேற லெவல். இந்திய சினிமால புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துறதுல உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நிகர் யாருமே இல்ல. அந்த வகையில 2000வது வருஷத்துல வந்த ஹேராம் படத்துல நிறைய புதுமையான விஷயங்கள் அடுத்த வருஷம் ஆஸ்கர்ல ஹேராம் படம் நாமினேட் ஆயிருந்துச்சு. ஆனா ஹேராம்க்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்காமயே போயிடுச்சு. ஹேராம் மட்டும் இல்லாம நிறைய கமல்ஹாசன் படங்கள் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. ஆனா எந்த படத்துக்குமே ஆஸ்கர் கிடைக்கல. இந்த விஷயத்த மனசுல வச்சு கவிஞர் வாலி இதுக்கு அடுத்த வருஷமே வந்த பஞ்சதந்திரம்ல பதிலடி கொடுக்கற மாதிரி மன்மத லீலை பாட்டுல நீ என்ன எனக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி ஒரு வரி எழுதியிருப்பாரு. சூப்பர்ப்பா. இதே பஞ்சதந்திரம்ல வந்து இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பஞ்சதந்திரம்ல கமல் பேரு ராமச்சந்திரமூர்த்தி, சிம்ரன் பேரு மைதிலி, அதாவது சீதாவோட இன்னொரு பேரு. ராமாயணத்துல வர ராமர் சீதா கேரக்டரைசேஷனை தழுவிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற கமல் சிம்ரன் கேரக்டரைசேஷன் இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி படத்துல கமல் பிளேபாயா இருக்கிறத மனமாகும் முன்பு கண்ணன் நானேனும், கல்யாணத்துக்கு அப்புறம் சிம்ரனை தவிர யாரையும் பார்க்காம இருக்கிறத மனமான பின்பு ராமன் நானேனும் வாலி இந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. இருந்தாலும் வாலி எப்பவுமே ஒரு அந்த பாட்டு படமாகட்டும், அந்த படத்துக்கு கதைக்கு எல்லா சில டைம் பர்சனல் லைஃப்லோடையே சம்மந்தப்படுத்தி எழுதுன்னா அது வாலி மட்டும்தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பாட்டுல இருக்கு. ராமாயணத்துல சீதை மேல ராமன் சந்தேகப்பட்டதும் தான் களங்கம் இல்லாதவன்னு நிரூபிக்கிறதுக்காக சீதை தீ குளிப்பாங்க. ஆனா பஞ்சதந்திரம்ல இதுக்கு ஆப்போசிட்டா சிம்ரன் தான் கமல் மேல சந்தேகப்படுவாங்க. இதான் சாங்ல வாலி இப்படி எழுதியிருப்பாரு. சாதாரணமா படத்துல வர இந்த சாங்ல எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு வாலி. முன்னாடி நிறைய நல்ல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிற எஸ்.ஜே. சூர்யா 1970களில் வந்த எரிட் சேகல் அப்படிங்கிறவர் எழுதின லவ் ஸ்டோரி நாவலோட பெரிய ஃபேன். இந்த நாவல்ல வர நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி எஸ்.ஜே. சூர்யா அவரோட நிறைய படங்கள்ல அங்கங்க சில விஷயம் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு இந்த லவ் ஸ்டோரி நாவல்ல இந்த மெயின் கேரக்டர் அவங்க அம்மாவை பேரு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த குஷி படத்துல விஜய் அவரோட அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி வச்சிருப்பாரு. என்னோட அம்மா அம்மா ஆமா அம்மா பின்ன கீதான் கூப்பிட்ட அதானே அவங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இந்த நாவல வர பொண்ணு பேரு ஜெனி. குஷில ஜோதிகா பேரும் ஜெனி. இந்த நாவல பேஸ் பண்ணி 70களில் வந்த ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த டியூன் அப்படியே வாடி படத்துல வர ஓசோனா பாட்டோட டியூன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓசோனா வரல. குறுந்தொகையில யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு. இந்த பாட்டு நான் ஏன்னா அந்த ஒரு பாட்டுல கேட்டிருக்கிறேன். இதுல ஒரே ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். அந்த பாட்டு ஐயோ இதே லிரிக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஆனால் அவங்க வந்து நிறைய அதில் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னென்னு. யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பையனீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காதலன் காதலி கிட்ட என்னோட அப்பா அம்மாவும் உன்னோட அப்பா அம்மாவும் உறவினர்கள் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சுக்கிட்டதும் இல்ல, ஆனா அன்பால செம்மண்ல கலந்த தண்ணி மாதிரி நம்ம சேர்ந்துட்டோம், யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி. இந்த குறுந்தொகை பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல 5 பாடல்கள் வந்திருக்கு. இருவர் படத்துல நறுமுகைய பாட்டுல வைரமுத்து எழுதியிருக்காரு. நறுமுகையே நறுமு இந்த சாங்ல செம்ம சாங் கேட்டாலே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. 2019 சகா படத்துல வந்த பாடல்ல ஷபீர் இந்த குறுந்தொகை பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டு தான் நான் சொன்னேன், ஒரு பாட்டு தான் நான் கேட்டிருக்கேன். இந்த வரிய சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர முன்பேவா பாட்டுல எழுதியிருப்பாரு வாலி. இந்த லிரிக்ஸை பாடி இருக்கிறோம் எத்தனையோ டைம், ஆனா இதுதான் மீனிங் தெரியாம பாடி இருக்கிறோம். ஜிப்சி படத்துல வந்த மனமெங்கும் மாய ஊஞ்சல் பாட்டுல யுகபாரதி எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்த 4 பாட்டுலயுமே செம்புல பையனீரை காதலனுக்கும் காதலிக்கும் இடையில இருக்கிற உறவை சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க நம்ம கவிஞர்கள். இதே வரிய கண்ணதாசன் அண்ணன் தங்கச்சி உறவை சொல்ல பயன்படுத்தி இருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட தர்மயுத்தம் படத்துல வந்த தங்கரத்ன பாட்டுல தான் இந்த வரியை எழுதியிருக்காரு கண்ணதாசன். ஏஆர் ரஹ்மான் சூப்பர் ஸ்டார் காம்போல வந்த படங்கள்ல முத்து ஆல்பம் பெரிய ஹிட் ஆனதோட இன்னும் நிறைய பேரோட ஃபேவரட்டாவும் இருக்கு. முத்து படத்துல வந்து குழுவாளிலே பாட்டுல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். இந்த பாட்டுல வர பேக்ரவுண்ட் ரிதம 1965ல ஃபாண்டலா பேஸ் அப்படிங்கிற ஆல்பம்ல வந்த ரெஸ்கியூ மீ அப்படிங்கிற பாட்டோட பேக்ரவுண்ட் ரிதம அபிஷியலா வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு ஏஆர் ரஹ்மான். அபிஷியலா வாங்கி தான் யூஸ் பண்ணிருக்காரு. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் காப்பி அடிக்கல. நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதே பாட்டோட நடுவுல ஓமன திங்கள்னு ஆரம்பிக்கிற மலையாள வரிகளோட ஒரு கோரஸ் வரும். மலையாளத்துல ஓமன திங்கள் கிடாவோன்னு ஒரு தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. இதுதான் தாலாட்டு பாட்டுல எடுத்து லவ் சாங்ல வச்சிருக்கீங்க. தாலாட்டு பாட்டு எடுத்து லவ் சாங்ல வச்சிருக்காங்கன்னா பாரு. கிரேசி गाइस. கிரேசி. அவங்க வந்து தாலாட்டு பாடுறாங்களாமா உங்களுக்கு ஹீரோவுக்கு. எல்லாத்துக்கும் மேல இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டோட ஆரம்பத்துல குழுவாளிலேன்னு ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் வரும். அது வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமால நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் கலக்கிட்டு இருக்கிற ஜிவி பிரகாஷோட வாய்ஸ் தான். இது பாடும்போது ஜிவிக்கு வயசு 8. ரஜினிகாந்துக்கு படத்துக்கு மியூசிக் போற அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படி. இதே படத்துல வந்து தில்லானா தில்லானா பாட்டுல ஆரம்பத்துல ஜிபரிஷ் மாதிரி இப்படி ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டு 1993ல வந்த நைட் பேர்ட் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு ரஹ்மான். வேற வேற இதுல ஸ்லோவா இருக்கா, ஃபாஸ்டா போட்டுருப்பாரு. ரஜினியோட நிறைய ஹிட் சாங்ஸ், பர்டிகுலரா இன்ட்ரோ சாங் தொடர்ந்து நிறைய வருஷமா வைரமுத்து எழுதியிருக்காரு. முத்து படத்துல இன்ட்ரோ சாங் கம்போசிங்க்கு உட்கார்றதுக்கு முன்னாடி வைரமுத்து கிட்ட ரஜினி 1964ல எம்ஜிஆர் நடிச்சு வந்த தொழிலாளி படத்துல வந்த பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு. ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டு வைரமுத்து தொழிலாளி பட பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இதோட முதல் வரி கூட அந்த பழைய பாட்டோட அப்படியே மேட்ச் ஆகும். அதே அப்படி மாத்தி போட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இன்னொரு ரஜினி வைரமுத்து காம்போல வந்த பாட்டும் உருவாயிருக்கு. அண்ணாமலை படத்துல வந்த வந்தேண்டா பால்காரன் பாட்டு தான் அது. 1966ல கன்னடத்துல வந்து எம்ஏ தம்மண்ணா படத்துல வேற மாதிரில இருக்கு. இந்த டியூனுக்கு அந்த டியூனுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டோட கோர் மெசேஜ் என்னன்னா, பசு பால் கொடுத்தும் சாணம் கொடுத்தும் மனுஷனுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஆனா மனுஷன் எந்த விதத்திலும் யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான இந்த பாட்டு ரஜினிக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. இதனாலேயே வைரமுத்து கிட்ட ரஜினி அண்ணாமலையில இன்ட்ரோ சாங் இதே மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்னட பாட்டுல வர நிறைய வரிகளை இன்ஸ்பயர் பண்ணி கூட கொஞ்சம் ரஜினிக்கு மாசான லைன்ஸையும் சேர்த்து இந்த பாட்டு எழுதியிருப்பாரு வைரமுத்து. ಸುತ್ತದೆ ನೊಸಲಿಗೆ ವಿಭೂತಿಯಾದೆ ಸಾಣಂ ವಿಡಂದ ಹೊರಪಾರು ಎರುವ ಎರಿಚಾ ತಿರುನೀರು.
நீங்க மட்டும் லிரிக்ஸ் அங்கிருந்து எடுக்கிறீங்க, அப்ப நாங்க டியூனை எடுக்க கூடாதான்னு 1969ல வந்த மராத்தி பாட்டோட டியூனை எடுத்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வந்தேண்டா பால்காரனா மாத்திட்டாரு தேவா. அதே ரொமான்டிக் சாங் எடுத்து இன்னொரு சாங் மாஸ் சாங்கா போட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்ம கேட்கிற சாங்ஸ் ஒரு டைம்லயே அடுத்து போயிடுது. ஆனா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜா ஓலங்கள் அப்படின்னு மலையாள படத்துக்காக போட்ட ஒரு டியூன் வேற வேற மொழிகள்ல இப்போ வரைக்கும் 6 டைம் ரீயூஸ் பண்ணி எல்லா சாங்ஸையும் 6 ஹிட் டைமா? பண்ணிருக்காரு. 1982ல மலையாளம்ல ஓலங்கள் படத்துல அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற பந்தத்தை சொல்ற சிச்சுவேஷனுக்கு இந்த டியூனை கம்போஸ் பண்ணினாரு. இதே வருஷம் தமிழ்ல விஜயகாந்த் நடிச்சு வந்த ஆட்டோ ராஜா படத்துல இதே டியூனை ஒரு காதலனும் காதலியும் பாடுற டூயிட்டா பண்ணிருப்பாரு. 1986ல தெலுங்குல நீரக்ஷாங்கிற படத்துல காதலி தன்னோட காதலனை நடிச்சு பாடுற சிச்சுவேஷனுக்கு இதே டியூனை போட்டிருப்பாரு ராஜா. டியூன் செமையான டியூன். இதோட தமிழ் வெர்ஷன் கண்ணே கலைமானி படத்துல மறுபடியும் ஜானகியே பாடி இந்த பாட்டு வந்திருக்கு. திரும்ப 1996ல ஹிந்தில ஆரியா பிரேம் கஹானின்னு இன்னொரு பாலு மகேந்திரா படத்துல காலேஜ் டூர் போற சிச்சுவேஷன்ல சேம் டியூன் வேற மாதிரி ஒரு ஃபன்னா கம்போஸ் பண்ணிருப்பாரு. பாலு மகேந்திரா ஹிந்தில டைரக்ட் பண்ணிருக்காருங்க. இதே டியூனை 2009ல ஹிந்தில வந்த பா அப்படிங்கிற படத்துல அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் சொல்ற சிச்சுவேஷன்ல போட்டிருப்பாரு. ஒரே டியூனை வேற வேற மொழிகள் வேற வேற கான்ட்ராஸ்டான சிச்சுவேஷன்ல போட்டு அதை ஹிட்டும் பண்ணியிருக்காரு ராஜா. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இளையராஜா இன்னொரு பாப்புலரான டியூனையும் ரீயூஸ் பண்ணி ஹிட் பண்ணியிருக்காரு. 1983ல மணிரத்னம் டைரக்ஷன்ல கன்னடால வந்த பல்லவி அனுபல்லவிங்கிற படத்துல டைட்டில் கார்டு வரும்போது வர பிஜிஎம்க்கு இந்த டியூனை போட்டிருப்பாரு ராஜா. லவ் சிச்சுவேஷனுக்காக போட்ட அதே டியூனை அடுத்த வருஷமே 1984ல வாழ்க்கை படத்துல சில்க் ஸ்மித்தா வர ஒரு கிளப் சாங்குக்காக போட்டிருப்பாரு ராஜா. 25 வருஷம் கழிச்சு அதே டியூனை சர்வம் படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. அதுலயே சொல்லி அந்த படத்திலே சொல்லுவாங்க இளையராஜா டீம் இளையராஜா டீம் சொல்லி தான் பண்ணுவாங்க. ஏஆர் ரஹ்மான் அவரோட சில பாடல்கள்ல அந்த பாடல் வரிகள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸோட பேக்ரவுண்ட்ல இன்னோவேட்டிவா சில சாங்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. இப்படி வந்து சில சாங்ஸ் நம்ம முன்னாடி பார்ட்ஸ்லயே பார்த்தோம். இன்னும் சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். 1994ல பாரதி ராஜா இயக்கத்துல வந்த கருத்தம்மா படத்துல வந்த பாட்டு தென்மேற்கு பருவக்காற்று. கண்ணை மூடிட்டு ஹெட்போன்ஸ் போட்டு இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கே குளிர்ற மாதிரி அளவுக்கு பல விஷயம் இந்த பாட்டுல பண்ணிருப்பாரு ரஹ்மான். இந்த பாட்டுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பாட்டு ஃபுல்லாவே மைல்டா வாட்டர் டிராப்ஸ் விழுகிற மாதிரி ஒரு சவுண்டை ஆட் பண்ணிருப்பாரு ரஹ்மான். ரிதம் படத்துல வந்த காற்றே என் வாசல் வந்தாய் காற்று பேஸ் பண்ணி வர இந்த சாங் ஃபுல்லாவே பேக்ரவுண்ட்ல மைல்டா காற்று சத்தத்தை சேர்த்திருப்பாரு. இந்த செக்மெண்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற சாங் அலைப்பாயுதேல வந்த காதல் சடுகுடு. படத்தோட பேரு அலைப்பாயுதே. சோ இந்த பாட்டுல உன்னிப்பா கவனிச்சா நிறைய இடங்கள்ல நம்மளால கடல் அலை சத்தங்களை கேட்க முடியும். ஆமாப்பா. முத்து படத்துல சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோல எஸ்பிபி பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமா நலமா என்கிறதுன்னு பாடியிருப்பாரு. அந்த வரி முடிஞ்சு அடுத்த வரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பறவைகளே வந்து நலமானு கேட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படி ஒரு ஹம்மிங் கோரஸ மைல்டா ஆட் பண்ணிருப்பாரு. ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ்ல இவ்வளவு டீடைலிங் இவ்வளவு அருமையான மிக்சிங் எல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சவுண்ட் இன்ஜினியர் ஹெச் ஸ்ரீதர். சவுண்ட் டிசைனுக்காக மட்டும் ஸ்ரீதர் இது வரைக்கும் 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. 2008ல கார்டியாக் அரெஸ்ட் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு ஸ்ரீதர். கண்ணதாசன் எழுதின நிறைய பாடல்கள் அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த தருணங்களை வச்சுன்னு முன்னாடியே சில பாட்டுல பார்த்தோம். அப்படி வந்து இன்னொரு சாங்கை இப்போ பார்க்கலாம். 1961ல சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சு வந்த பாசமலர் இன்னைக்கு வரைக்குமே அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. இந்த படத்துல மொத்தம் 8 பாட்டு. அதுல 7 பாட்டு ஏற்கனவே கண்ணதாசன் எழுதி கொடுத்து எம்எஸ்வி கம்போஸும் பண்ணியாச்சு. ஒரு பாட்டு மட்டும் கண்ணதாசன் கொடுக்காம எம்எஸ்வியை டென்ஷன் ஆக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்துல ஊர்ல இருந்து கண்ணதாசனுக்கு போன் வர அதிர்ச்சியோட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. என்னன்னு எம்எஸ்வி விசாரிச்சதுல கண்ணதாசனோட தங்கச்சியை பாம்பு கடிச்சிட்டதாகவும் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்லிக்க
இனி இந்த பாட்டு கம்போஸ் பண்ணின மாதிரி தானே எம்எஸ்வியும் அப்செட் ஆகிட்டாரு. ஆனா எம்எஸ்விக்கு காத்திருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ். ஃபுல் பாட்டோட லிரிக்ஸும் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நாளா இந்த டியூனுக்கு வரிகளை யோசிச்சுட்டு இருந்த கண்ணதாசன் தன்னோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சு கார்ல போகும்போதே கண்ணதாசன் சொல்ல சொல்ல அவரோட அசிஸ்டன்ட் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அந்த பாட்டு தான் மலர்களை போல் தங்கை கண்ணதாசன் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார். நான் எதிர்பார்க்காத 1961 சிவாஜி கணேசன் நடிப்புல வந்த பாவம் மன்னிப்பு படத்துல கதைப்படி சிவாஜி முஸ்லீமா இருந்தாலும் பிறப்பால ஒரு ஹிந்து வீட்டுல பிறந்திருப்பாரு. இந்த நுட்பத்தை வெளிப்படுத்துற மாதிரி பாட்டு எழுத சொல்லி டியூனை கொடுத்து 10 நிமிஷத்துல பாட்டு எழுதிட்டாரு கண்ணதாசன். பாட்டை படிச்சு பார்த்த டைரக்டருக்கும் எம்எஸ்விக்கும் சின்ன டிசப்பாயின்மெண்ட். இது சாதாரண முஸ்லீம் பாடுற பாட்டு மாதிரி தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் இதுக்குள்ள அவர் பண்ணின விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த பாட்டு அல்லாவை பத்தி பாடுற மாதிரியும் இருக்கும். கொண்டாடுவோம், வைப்போம், என்போம்னு ஒவ்வொரு வரிகளையும் ஓம்னு முடிகிற மாதிரி இந்துயிசம் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எம்எஸ்வி டைரக்டர் எல்லாருமே இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஷாக் ஆயிருக்காங்க. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்து முஸ்லீம் யூனிட்டியை சொல்ற மாதிரி இவ்வளவு அழகா ஒரே பாட்டுல எழுதியிருக்காரு கண்ணதாசன். வாலி அவர் எழுதுற நிறைய பாடல்கள்ல பாட்டோட சிச்சுவேஷன் மட்டும் இல்லாம அதுல நடிச்ச நடிகர்களை பத்தியும் பாட்டுல வைக்கிறது வழக்கம். அப்படி 1992 மன்னன்ல ரஜினியும் குஷ்புவும் வர இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி 1989 ரஜினி ராஜாதி ராஜான்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ராஜாதி ராஜால ரஜினி நிறைய மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த மந்திரம் எல்லாம் தெரியும், சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி அந்த படம் ரொம்ப கிரேசியான படம். ரியாலிட்டிக்கு ஒத்தே வராது. ஆனா சூப்பரா பின்னாடி இருக்கு. வந்த மன்னன்ல ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்னு எழுதியிருப்பாரு. செம்மையா மாற்றான் படத்துல ட்வின்ஸா வர 2 சூர்யாவுமே ஆரம்பத்துல காஜல லவ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து பிரியாணி படத்துல வர இந்த சாங்ல கார்த்தி பிரேம்ஜி 2 பேரும் இந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வர ஒரு வரிய மாற்றான் படத்தை ரிமைண்ட் பண்ற மாதிரி இப்படி எழுதியிருப்பாரு வாலி. 2 பேரும் ஒட்டி வந்த மாற்றான் போல் ரசிப்பதா. பொதுவா வாலி ஒரு நடிகரோடவோ இயக்குனரோடவோ இசையமைப்பாளரோடவோ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அவங்கள வாழ்த்திய ஒரு வரியை அந்த பாட்டுல வைக்கிறது வழக்கம். நம்ம எஸ்டிஆரோட முதலா வாலி ஒர்க் பண்ணினது தம் படத்துல. அதுல வர கலக்குவேன் பாட்டுல வாலி சிம்புவுக்கு இப்படி எழுதியிருப்பாரு. இதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட வாலி ஒர்க் பண்ணின முதல் படம் மின்னலை தான் ஹாரிஸுக்கும் முதல் படம். இதுல வர ஓ மாமா சாங்ல ஹாரிஸ பிரைஸ் பண்ற மாதிரி உலகத்தை இது கலக்கிடும் மின்சார பாடலான்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு வாலி. ஹாரிஸ் இதை பார்த்துட்டு இது வேணாம், இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வாலி கம்பல் பண்ணி இந்த வரியை வச்சாரு. இன்னைக்கு வரைக்குமே வாலி சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு ஹாரிஸ். ரிதம் படத்துல வந்த தனியே சாங் மியூசிக்கலா நிறைய பேருக்கு ஃபேவரட்னா இதோட கோரியோகிராஃபி இன்னொரு லெவல்ல இருக்கும். இந்த சாங்ல நமக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் மீனா, சங்கர் மகாதேவன், நாகேந்திர பிரசாத் சொல்லலாம். ஆனா இதுல பேக் டான்சர்ஸா வர 6 டான்சர்ஸ் இன்னைக்கு லீடிங் கோரியோகிராஃபர்ஸா தமிழ் சினிமால இருக்காங்க. வெட்டிலேபோர் சாந்தி மாஸ்டர், அரபிக் குத்து பண்ணின ஜானி மாஸ்டர், ஒத்த சொல்லால பண்ணின தினேஷ் மாஸ்டர், நாக்கு முக்கா புகழ் ஸ்ரீதர் மாஸ்டர், எழுந்த படம் சாங் கோரியோகிராஃப் பண்ண நோபல் மாஸ்டர், இன்னைக்கு நிறைய ஹிட் சாங்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிற ஷோபி மாஸ்டர்னு 6 லீடிங் கோரியோகிராஃபர்ஸ் இந்த பாட்டுல பின்னாடி ஆடி இருக்காங்க. ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருகே. ஓகே, வீடியோ முடிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல தான், எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் போர் அடிக்காமல் தான் போச்சு. நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் வந்து இந்த லைஃப் இன்சிடென்ட்ஸை ரிலேட் பண்ணி எழுதுறது தான். கண்ணதாசன் ஆகட்டும், வாலி ஆகட்டும். ஆனால் அந்த போர்ஷன் வராதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படி இருந்தாலும் வரும், ஒரு 2-3 பாட்டாவது இருக்கும். ஏன்னா எல்லா வீடியோலையும் நான் அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுல எனக்கு. ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ஸோ இந்த இதை சொல்ல போகிறாங்க, இந்த அடுத்த பேட்டர்ன் சொல்ல போகிறாங்கிறது சரி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்குறோம். எம்எஸ்சி வர லேட் ஆகிடுச்சு, அதனால் நக்கலாக எழுதி கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு 2-3 பாட்டு பார்த்துருக்குறோம். வாலிக்கும் அதே மாதிரி தான், லேட் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, இல்லை காசு வரல அப்படிங்கிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் போட்டு எழுதியிருப்பாங்க, நக்கல் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுதான் பார்த்துருக்கேன். பட் இந்த தடவை வந்து இந்த இதில் வந்து கண்ணதாசனோட தங்கச்சி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதுனது வந்து உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே, இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் அந்த சாங்கில் என்ன, இப்போ இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ யூ காட் ஸ்டார்ட் சம்வேர் பேசிக், அது என்ன சொல்கிறது, பாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது
எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே ஆடி பேக்ரவுண்ட் டான்ஸில் இருந்து இப்போ தான் மாஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த இது டான்ஸஸ் பற்றி சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம், வேறு எதாவது எதிர்பார்த்துருந்தேன். மியூசிக்காக இருக்கட்டும், அதேமாதிரி இப்போ ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், தேவா ஆகட்டும், அவங்களோட பற்றி நிறைய டியூன் வேறு பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்ட டியூன் தான், பட் வேறு லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹிட் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயிலெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று எப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் ஆல்பம்ஸ்லேருந்து நிறைய எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் போட்டுட்டு பக்கத்து பழைய பாடத்துலேருந்து காப்பி எடுத்து போட்டுட்டே வந்து இல்லை அது புது டியூனு அப்படின்னு சொல்லி நிறைய காப்பி அடிக்கிறாங்க. நமக்கு தெரியும், நம்ம அதை பற்றி பேச விரும்பல. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே லீகலாக தான் பண்ணியிருந்துருக்காங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் வச்சு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அது அந்த பாட்டு நமக்கு அப்போ தெரியல கேட்கும்போது, ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ரீஸியாக நல்லா இருந்துச்சு கேட்குறக்கு. அதனால் ரசித்து கேட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா தான் ரீசெண்ட் இயர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்தந்த பாட்டை பற்றி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது. எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். அண்ட் பாலா ஸ்ரீயக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.